பணத்தை கடத்துறாங்களே, கூட்டணி கட்சியை போட்டு கொடுத்த காங்கிரஸ், வசமாக சிக்கிய ஆம் ஆத்மி, ஆட்சியை பிடிக்கும் பாஜக. கூட்டணியில் உள்ள ஒரு 2 கட்சிகள் மாறி மாறி கடுமையாக விமர்சித்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில இடங்களில் அடித்தடி கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் கூட்டணியில் உள்ள 2 கட்சிகள் ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுத்து பார்த்திருக்கிறோமா? அந்த குறையை தற்போது இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் நிறைவேற்றி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் இடம்பெற்றிருந்தாலும் தொகுதி பங்கீடு செய்யாமலேயே ஒவ்வொரு தேர்தலையும் 2 கட்சிகளும் எதிரெதிர் முனையில் நின்று சந்தித்து வருகின்றன. காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ள இண்டி கூட்டணி இணையும் போதே பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் எவ்வளவு விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் தாங்கள் கொண்ட கொள்கையில் இருந்து நாங்கள் விலகவே இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று வரை மட்டுமல்ல, இனிமேலும் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு செய்யப் போவதில்லை என்பதை ஆணித்தரமாக உறுதி செய்து வருகிறது ஆம் ஆத்மி. ஆம், காங்கிரஸ் கட்சியை அகற்றி டெல்லி, பஞ்சாப் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றிய ஆம் ஆத்மி இந்த 2 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாகவே களத்தில் எதிர்த்து அரசியல் செய்து வருகிறது. அதற்கு சற்றும் குறையாமல் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியை கடுமையாக எதிர்த்தே அரசியல் செய்து வரும் நிலையில் வருகின்ற பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க இருப்பது இந்த இரு கட்சிகளுக்கிடையேயான மோதல் தற்போது ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுக்கும் உச்சகட்ட நிலைக்கு சென்றுள்ளது. கடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பாஜகவிடம் பணம் பெற்றதாக டெல்லி முதல்வர் அதிஷி குற்றம் சாட்டியதுடன் அஜய் மக்கனை காங்கிரஸ் கட்சி நீக்கவில்லை என்றால் இண்டி கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை நீக்க வேண்டும் என்று கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்ததுதான் இந்த கடுமையான மோதலுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. தற்போது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் களமிறங்கிய காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி ஆளும் பஞ்சாப் மாநில அரசு டெல்லிக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அனுப்பியுள்ளதாகவும் இந்த பணம் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களின் வழியாக டெல்லிக்கு வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் சந்தீப் தீக்ஷித் குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சந்தீப் தீக்ஷித்தின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் களத்தில் இறங்கிய துணைநிலை ஆளுநர் சக்சேனா இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பது இந்த விவகாரத்தை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து டெல்லி அரசியல் வட்டாரத்தில் தற்போது மேலும் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் இப்படி குற்றம் சாட்டி வருவதால் பாஜக களத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யாமலேயே எளிதாக ஆட்சியை பிடிக்க வழிவகை செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர்.